ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு ஏகே விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது ராணிப்பேட்டில் ஏவன் ராஜா பீஃப் பிரியாணி சென்டருக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இது கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கன்னா ராஜேஸ்வரி மல்டி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே வந்து லைம் சாப்ஸு, தவா கறி, பீஃப் பக்கோடா, ஈரல் இது எல்லாமே இங்கே கிடைக்கும். நம்ம இங்கே வந்து ட்ரை பண்ண வந்தது வந்து சூப்பு, தவா கறி அண்ட் பக்கோடா. இதுதான் நம்ம ட்ரை இதுதான் நம்ம இங்கே ட்ரை பண்ண வந்திருக்கோம். நம்ம இப்போ ஆர்டர் பண்ணது வந்து பீஃப் பக்கோடாவும் தவா கறியும் தான் நம்ம இப்போ இங்கே ட்ரை பண்ண வந்திருக்கோம். ஓகேங்களா? அந்த ஃபுட் இது எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. செம்ம சூடாக இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்படியே ட்ரை பண்ணி பார்க்கலாம். பீஃப் வந்து நல்லா குக் ஆயிருக்கு. நான் சாப்பிட்டா அப்படியே டக்குன்னு உள்ள போகுது. மென்று சாப்பிடணும்னா இல்லை. இவங்க யூஸ் பண்ண மசாலா அண்ட் ஸ்பைசஸ் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது இதில் பீஃபுக்கு. பாருங்க, நல்லா பிரிஞ்சு வருது பாருங்க. ஒரு இப்போ இடியாப்பம்ல நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு. சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு சீரியஸாவே. பெரிய பெரிய பீஸா இருந்தாலும் நல்லா குக் ஆயிருக்கு. அதுல இருக்கிற பாருங்க, சீரியஸா அவங்களோட மசாலா நல்லா ஊறி இருக்கு பீஃப்ல. அதனால சாப்பிட சாப்பிட அது எவ்வளோ இருக்கு ஜூசிஸ் வந்து பர்ஸ்டா இருக்கு பட்ஸ்ல. நம்ம இப்போ வந்து தவா கறியோட கிரேவி மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேமியாவும் அவங்களோட தவா கறி கிரேவி நல்லா அதில் இருக்க மசாலா ஆனியன்லாம் போட்டு ட்ரை பண்ணலாம். இவங்க வந்து இதில் இஞ்சி அப்புறம் வந்து அவங்களோட ஸ்பைசஸ் எல்லாம் எவ்வளோ காரமாக இருக்கு. இந்த கோல்டுக்கெலாம் வந்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்கும். மஸ்ட் ட்ரை. கோல்டு ஃபீவர் எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. வெறும் இந்த தவா கறியும் இந்த பொக்காடா வரைக்குமே வந்து ட்ரை பண்ணிட்டு போங்க. கிரேவி கேட்டாலே அவங்களே கொடுக்குறாங்க. தவா கறி கிரேவி கேட்டு பாருங்க, அவங்களே கொடுப்பாங்க. வெறும் கிரேவி மட்டும். தவா கறியும் அவ்வளோ நல்லா வெந்திருக்கு. பீஃப் கறின்னு சொல்லவே முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு, அந்த அளவுக்கு வெந்திருக்கு நல்லாவே. இன்னும் ஸ்மூத்தா இருக்கு. வாயில வச்சோடனே ரொம்ப கடிக்கணும்னா இல்லை. நார்மலா நம்ம சிக்கன் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சாப்பிட்டாலே போதும். நெக்ஸ்ட் இவங்களோட தவா கறி கிரேவியும் பீஃப் பக்கோடாவும் அவங்களோட தவா கறி கிரேவியை வச்சு சாப்பிட்டு பார்த்தோம்.
நான் சொன்னது ஒரு வாட்டி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, அடிக்ட் ஆகிடுவீங்க இதுக்கு. இன்னொரு பைட் போகலாம். இது என்னோட பர்சனல். நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு எப்போ இருந்தாலும் இங்கே வந்து சாப்பிட்டு பக்கோடாவும் பீஃப் தவா கறியோட கிரேவி மட்டும்தான் நான் வாங்குவேன். என்னோட ஃபேவரட் ஸ்பாட் இது. ஒரு பெரிய பைட்டு, ஒரு பெரிய பீஸு, ஒரு பெரிய பைட்டு நல்லா கிரேவியில் இது பண்ணி சாப்பிடலாம். சூப்பராக இருக்கு. சீரியஸாக மஸ்ட் ட்ரைங்க. இங்கே வந்தீங்கன்னா இந்த ராணிப்பேட் சைடில் நாகாப்பேட் அந்த சைடில் தான் வருவீங்க. வந்தீங்கன்னா இந்த நாகா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது. நான் சொன்னது பக்கோடாவும் இந்த தவா கறி கிரேவி மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்காங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்களே சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம சூப் ட்ரை பண்ணலாம். நல்லா காரமாக பெப்பர் போட்டிருக்காங்க. இது எப்படி சொல்லணும்னா சூப் மாதிரியும் இருக்குது, பாயா மாதிரியும் இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் சேமியாவில் ட்ரிப் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பா இல்லை பாயான்னு தெரியல. இது ரெண்டுமே நம்ம ட்ரை பண்ணலாம். பாயா வேணா சேமியா வச்சு பாயா மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இல்லையா சூப்பா வேணா கூட நம்ம குடிக்கலாம். ரெண்டுமே சஜஷன் இது. நெக்ஸ்ட் நம்ம வந்து பக்கோடா கூட இதை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி. இதே நாக்கில் பஸ்ட் ஆகுதுங்க. டேஸ்ட் பஸ்ட்லாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. ஓகே, நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக. அமுகு டுமுகு அமால் டுமால்.